பெஞ்சம் எடுத்த ஒருவர் சீக்கிரமே இறந்து விட்டால் இந்த ஆஃபா பெஞ்சம் காசு மனைவி பிள்ளைகளுக்கு எப்படி கிடைக்கும்? வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு என்னோட சொன்னால் பெரிய பார்த்துருப்பீங்க. பல பேர் இந்த பெஞ்சம் காசை விடயமா போட்டிருந்தோம். பல பேர் பல கேள்விகள் இருந்தார்கள். அந்த கேள்வியிலையும் இதுக்கு நாங்கள் கொண்டு வரோம். அது மட்டும் இல்ல, சில கிடந்தால் பெஞ்சம் அதை முன்னு கெடுப்போமா, பின்னு கெடுப்போமா, அதை எடுத்தா என்ன செய்யலாம் அப்படியான கேள்விகள் இங்கே இருக்கின்றன. அதை பற்றி அப்படின்னு இங்க பார்க்க போறோம். அடுத்தபடி என்னன்னு சொன்னால், சுவிட்சர்லாந்து ஒருவர் இறந்தால் அவருடைய ஆஃபா பெஞ்சம் காசு மாறுபடுமா, என்ன மாதிரி வேலை முதலாவது சொயில ஆஃபோ சொயில இருந்து இப்ப உதாரணத்துக்கு பென்ஷன் எடுத்தவர் வந்து இறந்து விட்டாருன்னு சொன்னா அதுக்கு பிறகு வந்து ரெண்டு நின்றுடும். ஆனா மனைவிக்கு வந்து ஆஃபோ ரெந்த கிடைக்கும் பட்சத்தில் இல்லாட்டிக்கு அவாக்கு நம்ம ஆஃபோ ரெந்த கிடைக்காத பட்சத்திலும் வந்து வித்வரெந்தைக்கு அப்பீல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகுது. முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா அது வந்து கணக்கு பார்க்கும் விதத்தில் தான் இருக்குது. எவ்வளவு வித்வரெந்து அவாக்கு கிடைக்கும் இல்லாட்டிக்கு கிடைக்காம போறதுக்குரிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது. இதில் வந்து ஒவ்வொருத்தட்ட சூழ்நிலை சிச்சுவேஷன், அவ எவ்வளவு காலம் வேலை செஞ்சிருக்கணும், எவ்வளவு காலம் கல்யாணம் கட்டி இருக்கணும் உண்டாக, அதெல்லாம் கணக்கு பண்ணி மற்றது புள்ளியல் இருக்குதா புள்ளியல் இல்லையா, இந்த அடிப்படையில் தான் கணக்கு பண்ணிப்படும் உங்களுக்கு வித்வரெந்த கிடைக்குமா இல்லையான்று. அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு வந்து வயசுந்திரந்த கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதுவும் வந்து 18 வயசுக்கு உள்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தா பிள்ளைகளுக்கு வந்து வயசுந்திரந்த கிடைக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. அதே நேரத்தில் 18 25 வயது வரைக்கும் இருக்கும் பிள்ளைகள் இன்னும் முதலாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பட்சத்திலும் வயசுந்திரந்த கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனாதான் இதுல திருப்பி நாங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொருத்தட்ட சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் வந்து இந்த கால்குலேஷன் வந்து மாறுபடலாம். இது நாங்க கொடுக்கும் ஒரு பொதுவான விளக்கம் உண்டு. ஒருவர் வந்து பெஞ்சம் காசு முழுக்க எடுக்காமல் இறந்து விட்டாருன்னு சொன்னால், இப்ப மனைவிக்கு வந்து பழைய பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி இந்த பெஞ்சம் காசு கிடைக்கும், என்ன விதமாக அதுக்கு வழங்கப்படும்? அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் மாசம் ரெண்ட் கிடைக்கும். இறந்த பிறகு வந்து மனைவிக்கு வந்து 60% வரைக்கும் வித்வரெந்த பென்ஷன் காசுல இருந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதுவும் வந்து அவைவேண்ட சூழ்நிலை சிச்சுவேஷன் முதல் சொல்லியிருந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹாஃப் ஓலை மாதிரித்தான் இந்த கணக்குகள் எல்லாம் பண்ணி 60% வரைக்கும் 2வது பென்ஷன்ல இருந்து ரெந்த கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. புள்ளிகளுக்கும் வந்து அதே மாதிரித்தான் கணக்கிட்டு வயசு ரெந்த கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் 2வது சொயில பென்ஷன் காசுல இருந்து இருக்குது. அதாவது காசை வழியால் எடுக்காம ஃபுல் ரெந்தன் சிஸ்டத்தில் அவர் வைத்திருந்து நேத்தோட இறந்து விட்டார். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, அவர் முழு பெஞ்சம் காசு வெளியே எடுத்திருந்தால் என்ன நடக்கும்? அப்ப அவர் வந்து ஃபுல் காசையும் வெளியில் எடுத்திருந்தாருன்னு சொன்னா அந்த பென்ஷன் அவருக்கு ரெண்ட் முதலே வரையில, அவருக்கு பிறகும் வரப்போறது இல்ல. அந்த எடுத்திருந்த காசு வந்து பிள்ளைகளுக்கும் வைஃபுக்கும் வந்து அந்த காசு வந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. நாங்க இன்னொரு வீடியோல சொல்லியிருந்தோம், இந்த டெஸ்டமெண்ட் எழுதியிருந்தா அதன்படி வந்து அந்த காசு வந்து பிரிந்து போகலாம். இல்லாட்டிக்கு சட்ட ரீதியாக என்ன மாதிரி காசு பிரிவு வருதோ என்று சொன்னா ஒரு சொத்துக்களை தான் அவர்கிட்ட பென்ஷன் காசு வந்து அடங்குறபடியால வந்து அந்த வந்து புள்ளிகளுக்கு மனைவிக்கு வந்து என்ன சட்ட ரீதியான பிரிவால பிரிக்கிறதோ அந்த பிரிவுல வந்து அந்த காசு வந்து அவைகளுக்கு போய் சேரும். அதே நேரத்தில் வந்து இப்ப ரெந்தில இருந்தா நான் முதல் சொல்லியிருந்தேன்னா வித்வரெந்து வந்து தொடர்ந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு 2வது சொயிலில இருந்து. ஆனா கபித்தால் பெட்சூக் எடுத்திருந்த பட்சத்தில் வந்து 2வது சொயிலில இருந்து வித்வரெந்த கிடைக்காது. ஏனென்று சொன்னா அவர் போட்டிருந்த காசு ஃபுல்லா வெளியால் எடுத்த பட்சத்தில் வந்து வித்வரெந்த மேலதிகமா வந்து மனைவிக்கு கிடைக்காது. ஒரு கேள்வி வந்து, அவருக்கு சில வேளை வந்து பெஞ்சம் காசு முழுக்க எடுத்திருந்தால் வந்து ஆஃபா இருந்தாங்க, இந்த காசு வந்து அவர் இறந்தால் மரிசிக்கு வருமா? இல்ல, ஆஃபா வந்து எப்பயுமே வந்து ரெண்டன் சிஸ்டம் தான். அதுல வந்து ஏஸ்டர் சொயில வந்து பென்ஷன் மாதிரி 3 விதமான ஆப்ஷன் இல்ல, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. உங்களுக்கு நேரடியாக 65 வயது வந்த பிறகு உங்களுக்கு ரெண்ட் வர மாதிரி. அந்த ரெண்ட்டை வந்து நீங்க உயிரோடு இருக்கும் காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த ரெண்ட்டை வந்து கொண்டிருக்கும். தனியாக நான் முதல் சொன்னது போல இப்ப மனைவிக்கும் ரெண்ட் வருது என்று சொன்னா, இப்ப நீங்க கல்யாணம் கட்டியிருந்தா அந்த மேக்சிமம் அந்த 150% கல்குலேஷன்ல இருக்கும் பட்சத்தில் வந்து அவருக்கு கூட ரெண்ட் வந்திருந்தா, இல்லாட்டி அவாக்கு அதால வந்து மைனஸ் பண்ணி இருந்திருந்தா அந்த வைஃபுக்கு வந்து அந்த கொரெக்ஷன் வந்து வரலாம். அது ஒன்று மட்டும்தான் அந்த ஏஸ்டர் சொயில இருந்து இருக்கு. ஆனா கேஷ் அவுட் பண்றதுக்கு ஏஸ்டர் சொயில இருந்து இல்ல. ஏனென்றா இது வந்து ஒரு ஷோல்சர் சிஸ்டம். உதாரணத்துக்கு நாங்க சொல்லியிருந்தோம், இப்ப
ஒருத்தர் 85 வயதுக்கு மேல உயிரோட இருந்தா, அவர் கட்டின காச விட மேலதிகமா அரசாங்கத்திலிருந்து காசு பெற்றுக்கொள்ளினம். இன்றைக்கு யாராவது முதல் இறந்துச்சுனம்னு சொன்னா, அவைண்ட காசு தான் அந்த சோஷலிசத்துக்கு வந்து பயன்படுத்துறாங்க, தொடர்ந்து கட்டிக்கொண்டு போறதுக்கு. இப்ப உதாரணத்துக்கு கூட, இப்ப பென்ஷன்ல இருக்கிறவைகள் வந்து, இல்ல இப்ப பென்ஷனுக்கு போறவைகளுக்கு வந்து, இப்ப இளம் சமுதாயம் தான் கட்டுற ஆஹாஃபா காசிலிருந்து தான் அவைகளுக்கு கிடைக்கிறது. ஏன்னு சொல்லிக்க, இப்ப உங்களுக்கு நீங்க கட்டின காசு அந்த காலத்தில் முதல் பென்ஷனுக்கு போறவைகள், முதல் ஆஹாஃபா ரென்ட்க்கு போனவைக்கு தான் அந்த காசு போய்க் கொண்டிருந்தது. அதால தான் இந்த சிஸ்டம் வந்து வேலை செய்யுது. இதே கிரங்கன் காசையும் வந்து அதே சிஸ்டத்துல தான் வேலை செய்யுது. இப்ப உதாரணத்துக்கு, நீங்க வருத்தம் இல்லாட்டிக்கும் நீங்க ஒவ்வொரு ஆண்டமும் ஒரே அளவு பிரேமிய கட்டுறீங்க. இல்லாட்டிக்கு கூடிக்கொண்டு போற காரணம் என்னன்னு சொன்னா, வேற ஆட்கள் சில நேரம் ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க. அவங்க வந்து செலவு கூடயா இருக்கும். டோட்டலா அந்த இன்சூரன்ஸுக்கு எவ்வளவு செலவா அந்த கணக்கெடுப்புலாம் வாராண்டம் வந்து செலவுகள் வந்து பிரேமியம் வந்து ஏறுது. அதே சிஸ்டம் தான் இந்த ஆஹாஃபோ இதுலயும் வந்து ஓகே. ஒரு விருப்பம் வீல் சொல்லிருக்கார். அவருக்கு நிறைய பெஞ்சும் காசு இருக்கு. திடீரென்று அவர் இறந்தார் என்று சொன்னால், அவற்ற காசுகள் வந்து அவற்ற பெஞ்சும் காசோ மற்ற காசு வந்து லைஃபுக்கு கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? நீங்க கேட்கும் கேள்வி என்னன்னு சொன்னா, பென்ஷன் ஆறதுக்கு முன்பே ஒரு இறப்பு நடந்து விட்டால், பென்ஷனில் இருக்கும் காசு வந்து மனைவியாருக்கு கிடைக்குமான்றதான் கேள்வி. இதுல என்ன விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த பென்ஷன் காசு ஒவ்வொரு வருடம் வர்ற அந்த ஷீட்ல வந்து போட்டிருக்குது. உங்களுக்கு பென்ஷன் ஆறதுக்கு முதல் ஈஃபோ சிச்சுவேஷன் வந்தா உங்களுக்கு எவ்வளவு ஈஃபோ ரென்ட் கிடைக்கும். அதே நேரத்துல ஒரு இறப்பு வந்து உங்களுக்கு தோதஸ்வால் காப்பித்தால் வந்து எவ்வளவு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி, அந்த அந்த ஹவுஸ்புக்ல வந்து போட்டிருப்பாங்க. அப்ப உங்களுக்கு வந்து இப்ப அதுல போட்டிருக்கிற தோதஸ்வால் காப்பிட்டால் வந்து ஒன் டைம் பேமெண்டா பே ஆகி, மற்றது மேலதிகமா வைஃப்க்கு வந்து வித்வே ரென்ட் வந்து லைஃப் டைமோ இல்லாட்டிக்கு லாங் டைம் பீரியட்ல வந்து வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதுவும் முக்கியமா வந்து எத்தனை வயதில் எவ்வளவு காலம் அவையில் உண்டா இருக்கினும், இந்த எல்லா விதமான அடிப்படைகளை வைத்துத்தான் எவ்வளவு வித்வே ரென்ட் வரும் என்ற கணக்கீடும் இருக்குது. அதுவும் கூடுதலாக வந்து அந்த ஷீட்ல போட்டிருப்பாங்க. ஆனா இன்னொருக்க கணக்கு பண்ணி பார்ப்பாங்க. எவ்வளவு வந்து அவருக்கு லைஃப் லாங் அந்த வித்வே ரென்ட் வரும். அதே நேரத்தில் ஃபிக்ஸா வர அமௌண்ட் வந்து இந்த டோட்டஸ்வால் காப்பிட்டாலுக்குன்னு சொல்லி போட்டிருக்கிற இன்சூரன்ஸ் பண்ண அமௌண்ட் தான் வந்து கேஷ் அவுட் ஆகும். ஆனா அது வந்து கூடாம இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். நீங்க கட்டியிருக்கும் பென்ஷன் காசை விட. அதாவது நீங்க சொல்றீங்க, அவருக்கு ஒவ்வொரு வருடமும் ஸ்டார்ட்ல வந்து ஒவ்வொரு வேலைத்தளத்தால வந்து ஒரு துண்டொன்று வேற இந்த இடத்துல நாங்கள் பெஞ்சும் காசு கட்டுறோம். அந்த பெஞ்சும் காசுல கீழே போட்டிருக்கோம். நீங்கள் வீடு வாங்கியிருந்தால் போனுங்க அகற்றும் வாங்குவதற்கும் இப்படியான நீங்க சொன்ன விடயங்களும் அந்த துண்டில் வரும். அந்த துண்டை நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் உங்களோட சம்பளம் பேசிட்டு கூட எல்லா ஆரோக்கியம் உங்களுக்கு அதை தருவார்கள். அதை நீங்க பார்க்கலாம்.